وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان: إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا من ظلم معاهدا أو انتقصه أو كلفه فوق طاعته أو أخذ منه شيئا بغير طيب نفسي فأنا حجيجه يوم القيامة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக முஃமினாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனுடைய இறை இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான மகத்தான நற்பாக்கியத்தினை வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் நம்முடைய 79வது இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். இந்தியா இன்று ஒரு மிக செழிப்பான நாடாக, மிகச் சிறந்த நாடாக, மிக உயர்ந்த நாடாக, வேற்றுமையில் ஒற்றுமையை எத்தனையோ தீய சக்திகள் ஒன்று சேர்ந்து பெரும்பான்மையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகும் அதனுடைய பழமை மாறாமல், அதனுடைய அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனித்தன்மை மாறாமல் இன்றும் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், பங்கு வகிப்பது இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய பேரரசர்கள், அவர்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டங்கள். ஒரு பக்கம் முஸ்லிம்களை, இஸ்லாத்தை அழிப்பதற்கு நேரடியான பல்வேறு விதமான சூழ்ச்சிகளும் பல்வேறு விதமான கட்டமைப்புகளும் முஸ்லிம்களை அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கிலே சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்னொரு பக்கம் எதை நாம் தவிர்க்கவே முடியாதோ, எதை நம்முடைய பின்வரக்கூடிய சந்ததிகள் குறிப்பாக கட்டாயமாக படித்தே ஆக வேண்டுமோ, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பாட புத்தகங்களில் எல்லாம் இஸ்லாமிய வன்மத்தை கற்கக்கூடிய பல்வேறு விதமான திட்ட வரைவுகள் செயல் வடிவம் பெற்று இன்று பிள்ளைகளுடைய கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திரத்திற்காக ஒரு தேசிய கொடியை ஏற்றி ஒரு சாக்லேட் கொடுத்து விட்டால் மட்டும் நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பது அல்ல. நம்முடைய முன்னோர்கள் 1000 ஆண்டுகள் இதற்காக செய்த தியாகத்தை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு முதலில் நாம் வரலாறுகளை தெரிய வேண்டும், வரலாறுகளை புரிய வேண்டும், நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஹிஸ்டரி இஸ் அ போரிங் சப்ஜெக்ட். ஸ்கூல்ல எது ரொம்ப போரிங் அப்படின்னு கேட்டா வரலாறு. அதுல இவன் இங்க செஞ்சான், அதை அங்க செஞ்சான், 1752 நடந்து நமக்கு எதுக்குன்னு கேட்கிறாங்க பிள்ளைகள். 2025 ஏஐ டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்குது உலகம். எப்பொழுதோ நடந்ததை நான் ஏன் கற்க வேண்டும் என்று நம் பிள்ளைகள் அதை ஒரு போரடிக்கக்கூடிய ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே விஷமத்தை கக்கி, அதிலே பல்வேறு விதமான இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை பிஞ்சு மனதில் விதைக்கக்கூடிய செயல்பாடுகளை இந்தியாவினுடைய தற்போதைய ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய என்சிஇஆர்டியினுடைய
8th ஸ்டாண்டர்ட் சோசியல் புத்தகத்தில் அவர்கள் டெல்லி சுல்தானேட் என்று சொல்லி அவர்களை பற்றிய முகலாயர்கள் முஸ்லிம் மன்னர்களை பற்றி அவர்கள் கக்கிய விஷமங்களும் வன்மங்களும் ஏறாது. எப்படி அவர்கள் அதை துவங்குகிறார்கள்? நோட் ஆன் சம் டார்க் பீரியட்ஸ் இன் ஹிஸ்டரி. இந்திய வரலாற்றில் மிக கருப்பு பக்கங்களாக இருக்கக்கூடிய சிலவற்றை பற்றிய விஷயங்கள் என்று ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு சாப்டர் எல்லாம் அவங்க கொடுக்கல. ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளாய்ட் ஆன் இந்தியன் ஹிஸ்டரி என்று ஒரு தலைப்பிலே அவர்கள் அதற்கு கீழே டெல்லி சுல்தான்களை பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சில குறிப்பேடுகள் அவ்வளவு வன்மத்தை, இதற்கு முன்னால் இல்லாத அளவிற்கான பல்வேறு மோசமான தவறான பொய்யான புனையப்பட்ட தகவல்களை பதிந்திருக்கிறார்கள். இதை எல்லா முன்னணி செய்தி நிறுவனங்களும் அதை பதிவிட்டிருக்கின்றன. இப்ப என்ன அதில் எழுதப்பட்டிருக்கிறது? நிறைய முகலாய மன்னர்கள், டெல்லி சுல்தான்கள், அவர்கள் மிக கொடூரமானவர்களாக இருந்தார்கள். அவர்களை பற்றி வரக்கூடிய வார்த்தை brutal and ruthless conqueror slaughtering entire population of the city. முகலாய மன்னர் ஒருவர் எப்படி இருந்தார்? மிக கொடூரமானவராக இருந்தார். அவர் மக்களை எல்லாம், ஒரு நகரத்தின் மக்களை அப்படியே கொன்று குவித்து விட்டார். இரக்கமற்ற ஒரு வெறியாளராக அவர் இருந்தார் என்று குறிப்பிடுகிறது. இன்னொருவரை பற்றி சொல்லும் பொழுது மிருகத்தனமான ஆட்சி அவர் நடத்தினார். blend of brutality and intolerance. மக்கள் ஒரு சகிப்புத்தன்மையோடு வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு கொடூரமான வாழ்க்கையை இந்திய மக்களுக்கு தந்தார் என்று எழுதுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள். அதிலே ஒன்று, அவுரங்கசீப் என்ற அற்புதமான ஒரு மாமன்னர், அவரை பற்றி எழுதும் பொழுது அவர் பெரும்பான்மையான கோயில்களை அவர் இடித்தார். டிஸ்ட்ராய்ட் டெம்பிள்ஸ் அண்ட் குருத்வாராஸ். அவர் குருத்வாராக்களை இடித்தார், கோயில்களை இடித்தார் என்று அவர்களை பற்றி மிக தவறான பல்வேறு விஷயங்கள், வரலாற்றிற்கு மாற்றமான விஷயங்கள் நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தில் இடம்பெறுகிறது. அப்படி எடுத்தாதான் ஸ்கூல்ல நடக்குதுன்னா மற்றவங்க படிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் மாற்று மத சகோதரர்கள் இதை படிப்பதனால் நம்மீது வெறுப்பை கக்குவது என்பதை தாண்டி இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான பிள்ளைகள் அதை படிக்கும் பொழுது நம்முடைய முஸ்லிம் மன்னர்களா இவ்வளவு மோசமா இருந்திருக்கிறாங்க என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை. சமீபத்தில் 2018 பத்மாவதி என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இந்தியாவை இப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அகண்ட இந்தியா அகண்ட பாரத் என்று பேசுகிறார்களே, அந்த அகண்ட பாரதத்தை 500 சொச்சம் சமஸ்தானங்களை ஒன்று சேர்த்து, இதற்கு முன்னால் அத்தனை இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அனைத்தும் சேர்ந்த, ஸ்ரீலங்கா போன்ற எல்லாம் சேர்ந்த ஒருங்கிணைந்த ஆர்கனைஸ் இந்தியாவை உருவாக்கியவர் அலாவுதீன் கில்ஜி. அவரை மிக கொடூரமான ஒரு தவறான ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒரு சாம்ராஜ்யத்தை அளித்தவர் என்பதை போன்ற ஒரு சித்தரிப்பு அந்த படத்திலே அரங்கேறியது. தொடர்ந்து இன்னைக்கு காஷ்மீர் டைரிஸ் வரை வரக்கூடிய சில படங்களை பார்த்துவிட்டு ஒரு மாணவர் கிட்ட சொன்னார், நம்முடைய மொஹல்லா, நம்முடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்ட் ஸ்கூல்ல அந்த மாணவர் படிக்கிறார். அதுல அவங்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க பேசிக்கிறாங்க, தொப்பி போட்டவங்க, பாய்ங்க, தாடி வைத்தவர்கள் எல்லாம் எவ்வளவு கொடூரமா இருக்காங்க பாரு, அதை பாத்தியா, எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு இரக்கமே இல்லாதவர்கள், கொடூரமானவர்கள், மோசமானவர்கள் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் எங்களை பார்க்கக்கூடிய பார்வை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, இவர்கிட்ட கேட்டாலும் ரிப்ளை பண்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஏன்னா அவன் படிக்கிறது ஸ்கூல் ஸ்டடீஸ்ல என்ன இருக்கோ அதை படிக்கிறான். மீடியாக்கள் எதை காட்டுகிறதோ அதை பார்க்கிறான். அது மறுக்க முடியாத மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முஸ்லிமான பிள்ளை வளர்ந்தால் அவனுக்கு இஸ்லாத்தின் மீது என்ன புரிதல் ஏற்படும்? அதுவும் அதைவிட கால கொடுமை என்னவென்று சொன்னால், ஒரு பக்கம் அவன் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை, மதத்தை ஒரு கொடூரமான, மோசமான, கேவலமான சித்தாந்தம் கொண்டதாக சித்தரிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அவனுக்கு தன் மதத்தையோ மார்க்கத்தையோ பற்றி எந்த ஞானமும் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்படுகிறது.
ரெண்டையும் அவன் ஒன்றாக உள்வாங்கினால் வருங்காலத்தில் அவன் எப்படிப்பட்ட முஸ்லிமாக வருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு மோசமான தவறான கருத்துக்கள். அவுரங்கசீப் எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மன்னர், அவர் மீது ஏன் இப்படி ஒரு இட்டுக்கட்டுதல்களை கொடுக்கிறார்கள்? அவர் ஒரு சூஃபி, ஒரு இறைநேசர், ஒரு மகான், அரசாட்சி வேண்டாம் என்று ஒதுங்கக்கூடியவர், குர்ஆன் ஹதீஸை படித்தவர், காலை தஹஜ்ஜுதிலிருந்து ஃபஜ்ரிலிருந்து அத்தனை தொழுகையும் பேணுதலோடு தொழக்கூடிய ஒரு மாமனிதர், ஒரு முஸ்லிம்களுக்கு இலக்கணமான ஒரு எடுத்துக்காட்டு. அவர் வந்தவுடன் இந்தியாவில் மதுவை ஒழித்தார். இசை என்பது மக்களை கெடுத்து மழுங்கடித்து பாழாக்கி அவர்களுக்கு பல்வேறு பாவத்தின் வாசல்களை திறக்குது, அதனால் அதை தடுத்தார். கேளிக்கை விடுதிகளை அவர் தடை செய்தார். இதையெல்லாம் தாண்டி ஒரு முறை ஒரு போர்க்களத்திலே ஒரு ஹிந்து போராளி ஒருவர் இறந்து போகிறார். அவரை நலம் விசாரிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறார் அவுரங்கசீப் மன்னர். அப்படி போகக்கூடிய நேரத்தில் இந்துக்களுடைய இந்து தர்ம வழக்கப்படி ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனுடைய மனைவி உயிரோடு அந்த எரிந்து போகக்கூடிய அந்த கட்டையிலே ஏற வேண்டும். முதல் கட்டை சதி என்ற ஒரு பழக்கம் இருந்தது. நாம் இன்னைக்கு வரலாறுகள் என்ன சொல்லப்படுகிறது? ராஜாராம் மோகன் ராய் என்ற ஒரு ஆங்கிலேய ஒரு கர்னல், அவர்தான் சதியை ஒழித்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் எதற்கு முன்னாலே சதியை எதிர்த்தவர் அவுரங்கசீப் மன்னர். ஒரு இந்துவாக இருந்த பொழுதிலும் அவர் இறந்து விட்டார் என்று நலம் விசாரிக்க போன இடத்தில் மக்கள் அந்த பெண்ணை, சிறுவயது பெண்ணை, கணவர் இருந்த காரணத்தினால் உயிரோடு அவளை நெருப்பில் போடக்கூடிய காட்சி, அதற்காக நிர்பந்திக்கிறார்கள். அந்த பெண் போக மாட்டேன் என்று சொல்கிறது. இப்படி ஒரு காட்சி நடக்கும் பொழுது அவுரங்கசீப் உள்ள போறார். உள்ளே போய் அவர்களை வன்மையாக தடுக்கிறார். உடனே சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம், நீங்கள் மன்னர், முஸ்லிம் மன்னர், உங்களுக்கு எங்க மதத்தை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் எதற்கு எங்களுடைய மத விவகாரங்களில் தலையிடுகிறீர்கள் என்று கடுமையாக எதிர்த்தார்கள். அதையெல்லாம் மீறி அந்த பெண் அதில் ஏறக்கூடாது என்பதையும், அது மட்டுமல்லாமல் சதி என்பது தடை செய்தார் அவர். இது போன்ற மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயத்தில் அவர் கவனம் செலுத்தும் பொழுதெல்லாம் அதற்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட மக்கள் இவரை தவறாக சித்தரிக்க ஆரம்பித்தார்கள். கோயில்களை, குருத்வாராக்களை அவர் அடித்து தரைமட்டமாக்கினார் என்ற பொய். உண்மையில் நடந்தது என்ன? தன்னுடைய சிற்றரசர்களோடு அவுரங்கசீப் வங்காள நாட்டை சுற்றி பார்ப்பதற்காக போறார். போகக்கூடிய நேரத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் நடுவில் வருகிறது. அவுரங்கசீபுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்து அரசரை நாங்கள் போய் கங்கையிலே புனித நீராடி விட்டு கோயிலில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றோம்னு சொல்றாங்க. அதற்கு அவுரங்கசீப் அனுமதி கொடுத்து அவரும் அங்க வெயிட் பண்றார். அரசர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் உள்ளே போனார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள், ராணிகள் எல்லாம் மூடப்பட்ட பல்லக்கிலே வைத்து அவர்களும் கண்ணியமாக அங்கே தரிசனம் செய்வதற்கு அனுப்பப்படுகிறார்கள். ரிட்டர்ன் வரும் பொழுது பார்த்தால் கட்ச் சமஸ்தானம் என்ற ஒன்று இருந்தது. குஜராத்துடைய ஒரு மாநிலமாக, மாவட்டமாக இப்பொழுது அது இருக்கிறது, கட்ச். அப்பொழுது அது ஒரு சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தினுடைய ராணி மட்டும் மிஸ்ஸிங், காணும். உடனே அரசர்கள் எல்லாம், சிற்றரசர்கள் எல்லாம் எங்கெங்கயோ தேடி பார்க்கிறாங்க, கிடைக்கல. மன்னரிடம் வந்து சொல்கிறார்கள், மன்னரே, ஒரு சமஸ்தானத்தினுடைய ராணியே காணும். தேடி பார்க்கிறார்கள், எங்கேயும் கிடைக்கவில்லை. கடைசியில அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கணபதி என்ற ஒரு கடவுள், கணபதி சிலை மட்டும் கொஞ்சம் அசைந்து சாய்ந்து இருக்கிறது. அந்த ஏன் சாய்ந்து இருக்கிறது என்று அதை திறந்து பார்த்தால் உள்ளே ஒரு படிக்கட் ஸ்டெப்ஸ் போகுது. அந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே நுழைந்து போய் பார்த்தால் அங்கே கட்ச் சமஸ்தானத்தினுடைய ராணி அங்கே பலாத்காரம் செய்யப்பட்டு, மானபங்கம் செய்யப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அரசர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் கொதித்து எழுந்தார்கள். அந்த பெண்ணை மீட்டு அவுரங்கசீப் அவர்கள் சிற்றரசர்கள்ட்ட சொல்றார், என்ன செய்யலாம்? அப்ப அவர்கள் சொன்னார்கள், கோயிலினுடைய புனிதம் கெட்டுவிட்டது, பேரரசர், நீங்கள் இதை உடனடியாக நீங்கள் தரைமட்டமாக்கிவிட வேண்டும், இனி இது வணங்க தகுதி இல்லாத இடமாகிவிட்டது, தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் சொன்னதனால் அந்த விஸ்வநாதனுடைய, அந்த காசி விஸ்வநாதனுடைய அந்த சிலை மட்டும் வேறு இடத்திற்கு பத்திரமாக மாற்றப்பட்டு அந்த கோயில் இடிக்கப்பட்டது. இதை
நாமோ அல்லது ஒரு முஸ்லிமோ இந்த வரலாற்றை எழுதவில்லை. ஒரு வரலாற்று ஆசிரியர் பட்டாபி சீதாராமையா என்ற ஒரு முனைவர் அவருடைய தக்க ஆதாரத்தோடு இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி அவுரங்கசீப் என்ற ஒரு மாமன்னர் அவரை பற்றி தவறாக சித்தரித்து மோசமாக அவர்களை பற்றி எழுதி, இப்படி இவர்களை மட்டுமல்ல ஒவ்வொரு மன்னரை பற்றியும் முஸ்லிம் மன்னர்களை பற்றியும் கேவலமாக எழுதியிருக்கிறார்கள். அப்போ ஒரு அரசர் தன்னுக்கு கீழ் வாழக்கூடிய வேற்று மத மக்களுடைய உணர்வுகளை எவ்வளவு மதித்திருக்கிறார் என்பதை நாம் விளங்க வேண்டும். இது மட்டுமல்ல, அவருக்கு கீழே எத்தனையோ நூற்றுக்கணக்கான இந்துக்கள் அவர்கள் அவருடைய அரசு அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரியும் நாம் எடுத்து பார்த்தா நம்முடைய தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய வரலாற்று ஆசிரியர் டாக்டர் சே திவான் அவர்கள் எழுதிய வரலாற்றின் வெளிச்சத்தில் அவுரங்கசீப் என்ற ஒரு புத்தகம், அதை நாம் கட்டாயம் படிக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அந்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்கள். ஒருத்தர்கிட்ட 4000 குதிரை இருந்தது, இன்னொருவரிடம் 6000 குதிரை இருந்தது. இப்படி அந்த 100 சொச்ச இந்து அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பல 1000 கணக்கான குதிரைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவுரங்கசீபினுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரரசராக வாழ்ந்தவர்கள் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்கள். ஆனால் இன்னைக்கு வரலாறு எப்படி திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது, வரலாறு எப்படி தவறாக அதை சித்தரிக்கிறது, அதை நம்முடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தவறான வன்மம் அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படும். அப்ப இன்னைக்கு கல்வி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம கல்வியில் டெவலப் ஆகணும், முன்னேற வேண்டும், சந்தேகம் இல்லை. ஆனால் வரலாற்றில் நாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இந்த பாடத்தை படிக்கக்கூடிய நம் பிள்ளை எப்படி படிப்பான், எக்ஸாம் படிக்கணும்னால 10 தடவை அதையே படிப்பான். he was a brutalist. அவன் 10 தடவை படித்து அதை அவனை எழுதுவான். அவன் ஒரு மதவெறியர், முகலாய மன்னர்கள் மதவெறியர்கள் என்று படித்து அவனை எழுதக்கூடிய ஒரு நிலை இங்கே ஏற்பட்டு இருக்கிறது. எனவே வரலாற்று தெளிவு என்பது மிக முக்கியமானது. இந்த இந்திய மண்ணிற்காக வரலாற்றின் பூர்வமாக நாம் பார்க்கும் பொழுது எத்தனை சுதந்திரத்தினுடைய வேட்கைக்காக ரத்தம் சிந்தியவர்களை நாம் பார்க்கிறோம். வரலாறு முழுக்க முகலாய மன்னர்களை தாண்டி நிறைய நபர்கள் இந்த மண்ணிற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள், ஜெயினர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த பொழுதிலும் ஏன் முஸ்லிம்கள் மட்டும் இவ்வளவு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும்? காரணம், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் அடுத்தவனுக்கு அநியாயம் ஏற்பட்டால் நீ தட்டி கேட்க வேண்டும் என்று சொன்னது. இப்படி ஒரு வழிகாட்டுதல் இல்லாத எத்தனை மதத்தவர்களும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ் ரசூல் இதை எப்படி அணுக வேண்டும், ஒரு நாட்டிற்கு பங்கம் வந்தால் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும், ஒரு சக குடிமகனுக்கு ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறதோ அதை எடுத்து எப்படி நாம் களமாட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை வகுத்து கொடுத்தவர்கள் நம்முடைய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு மார்க்கம் அற்புதமாக வழிகாட்டதின் காரணத்தினால், அது மட்டுமல்ல அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக விளங்கியதின் காரணத்தினால் இந்த மண்ணிலே நல்லாட்சியை நிலவச் செய்தார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவிலே மிக புகழ்பெற்ற ஒரு மார்க்க சட்ட புத்தகத்தை உலமாக்களை வைத்து வரையறுத்தார்கள். ஹனஃபி மதஹபினுடைய ஃபதாவா ஆலம்கீரி என்று சொல்லப்படக்கூடிய மிக புகழ்பெற்ற, இன்று வரை உலகமே போற்றக்கூடிய ஒரு அரபி நூலான ஃபதாவா ஆலம்கீரி, அதை இன்று நாம் சட்டமாக வைத்திருக்கிறோம். இவ்வளவு விஷயங்களை மார்க்கத்திற்காகவும் மாற்று மதத்தாருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காகவும் அவர் செய்திருக்கிறார். அதே போல அலாவுதீன் கில்ஜி மோசமாக சித்தரிக்கப்படுகிறார். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் என்னென்ன வளர்ச்சிகளை நாம் இன்பத்தோடு அனுபவிக்கிறோமோ அது அத்தனைக்கும் அவர் அடித்தளமிட்டிருக்கிறார். ரோட்வேஸ் அவர் உருவாக்கியது, நீர்நிலைகள், வாட்டர் ரிசோர்சஸ், பல வருடங்களாக இன்று பல வேஷதாரிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நதிகளை இணைக்கிறோம் சொல்லி கோடிகளை வாங்கி அவர்கள் அதை ஏப்பமிட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் முறையாக சரி செய்து நிர்வாகத்தை
மிக சரியாக நடத்தியவர் அலாவுத்தீன் கில்ஜி. அவரை பற்றி எங்கே நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் அவரை பற்றிய தவறான விஷயங்களை சித்தரித்திருக்கிறார்கள். முகலாய மன்னர்களில் பல அரசர்கள் தவறாக நடந்திருக்கலாம், மனிதனுடைய அடிப்படையில் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கலாம், அரசர் பதவியும் பணமும் வரும் பொழுது அவர்களிடத்தில் பல பாவ செயல்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அதை வைத்து ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை, அதை சார்ந்த அத்தனை பேரும் இப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு தவறான சித்தரிப்பை இந்த பாட புத்தகங்களும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வார்த்தைகள் அந்த புக்ல பார்க்கும் பொழுது அவ்வளவு வண்ணம் நிறைந்த வார்த்தைகளை அதிலே அவர்கள் உபயோகிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் எல்லா அரசர்களும் ஒரு ஊரை படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு வருவது என்பது சகஜமான விஷயம். இத்தனை வருடங்கள் ஆண்ட பிரிட்டிஷ் மன்னர்கள், இங்கிலாந்து ராணி கோஹினூர் வைரத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். இன்னைக்கும் அவருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. அரசர்கள் போர் தொடுப்பார்கள், ஆட்சியை கைப்பற்றுவார்கள். அதற்கு அந்த இடத்தில் எந்த இடத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறார்களோ அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை அவர்கள் தனது கையகப்படுத்துவார்கள் என்பதெல்லாம் இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை வைத்து எப்படி ஒரு சித்தரிப்பு! கஜினி முகமது 17 முறை படையெடுத்தார், இந்தியாவினுடைய எல்லா வளங்களையும் கொள்ளையடித்து சென்று விட்டார். அவர் படையெடுத்தார், கொள்ளையடித்தார் என்பதே முதலில் ஒரு கேள்விக்குறி. அவர் ஏன் வந்தார், என்னென்ன செய்தார் என்பதை மிகப்பெரிய ஒரு வரலாறு, அதை ஒரு ஜும்மால சொல்லி முடிக்க முடியாது. அப்படி அவர் செய்தது தவறு என்றிருந்தால் அன்று இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள், மராட்டியர்கள் அத்தனை பேரும் இந்த செயலை செய்திருக்கிறார்கள். எந்த அரசரும் தன்னுடைய ஆட்சியை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருப்பார்கள் என்று வரலாறு பார்க்கவே முடியாது. இந்து மன்னர்கள் சிலருடைய வரலாற்றை படித்தால் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் செய்தார்களா என்று நாம் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். இந்தியாவில் அவ்வளவு மோசமான பல மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மாற்றி ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்தது முகலாய மன்னர்களுடைய சாம்ராஜ்யம். ஆம், சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த சின்ன சின்ன தவறுகளை மிக பூதாகரமாக காட்டி அதுவே இவர்களுடைய மத அடையாளம், இதுதான் இவர்களுடைய கொள்கை, இதுவே இவர்களுடைய கோட்பாடு, இந்த மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் இரக்கமற்றர்கள், கொடுமைக்காரர்கள் என்ற ஒரு சித்தரிப்பை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பான ஒன்று, அந்த மன்னர்கள் எல்லாம் மிக ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம், மிக உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஒரு லக்ஸரியான லைஃப் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அரண்மனையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், ஆடைகள் எல்லாம் உயர்வாக இருந்தது. இதெல்லாம் எந்த காசுல வந்தது தெரியுமா? அவர்கள் இந்தியாவினுடைய ஏழைகள் மீது விதித்த ஜிஸ்யா வரியின் மூலமாக அவர்கள் இந்த இன்பத்தை அனுபவித்தார்கள். இதை அப்படியே அவர்கள் அந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இப்படியெல்லாம் பல்வேறு விதத்திலே நம்முடைய இந்த வரலாறுகளை தவறாக சித்தரிக்கிறார்கள். இப்போ ஜிஸ்யா என்ற வரியை, இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியை மக்கள் மீது திணித்திருக்கிறார்களா? அதிலே தான் அவர்கள் வாங்கி சாப்பிட்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தார்களா என்பதை நம் பிள்ளைகள் படித்தால் என்ன நடக்கும்? ஜிஸ்யானா என்னன்னு தெரியாது, வரி விதிப்பினா என்னன்னு தெரியாது. இந்த வரியை படிக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விதிக்கக்கூடிய வரி என்ன என்பதே தெரியாது. அவர்களுடைய நட்பு நாடான அமெரிக்கா காரி துப்புகிறது. எங்களை விட 108% அதிகமாக இந்திய நாடு தன்னுடைய மக்களின் மீது வரியை திணிக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வரி விதிப்புகள் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதா? மெடிசின் ஃப்ரீயா கிடைக்குதா? நல்ல டிரான்ஸ்போர்டேஷன் கிடைக்குதா? நல்ல சாலைகள் கிடைக்குதா? எதுவுமே இல்லை. எல்லாம் வாங்கி உலகத்தின் வளங்களை எல்லாம், இந்திய மண்ணின் வளங்களை சுரண்டி, மக்களை சுரண்டி, வரி என்ற பெயரில் சுங்க வரி, அந்த வரி, இந்த வரியில் எல்லாத்தையும் போட்டு தங்களுடைய கட்சியை இன்று மிகப்பெரிய பணக்கார கட்சியாக உலகில் ஆக்கியிருக்கிறார்கள். இதை தவிர வேறு என்ன அவர்களிடத்தில் வெற்றி இருக்கிறது? ஆனால் ஜிஸ்யா வரி என்பது என்ன? ஒரு நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்டு விட்டால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்கள், ஒன்று அவர்கள் விரும்பினால் இஸ்லாத்தை ஏற்கலாம், இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இஸ்லாத்தை நாங்கள் ஏற்க விருப்பம் இல்லை என்று சொன்னால்
அவர்கள் தாராளமாக அவர்கள் மதத்தில் இருந்து கொள்ளலாம். அவர்களுக்கு பேர் அஹ்லு ஜிம்மா. ஜிம்மா என்று சொன்னால் என்ன? பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். யார் பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள்? எந்த முஸ்லிமுடைய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அந்த முஸ்லிம் ஆட்சியின் கீழே அவர்கள் பாதுகாப்பாக பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஜிம்மிக்கள் என்று சொல்வார்கள். இந்த ஜிம்மிக்களிடமிருந்து ஜிசியா என்ற ஒரு வரி வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அது எதற்காக? ஒன்று, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம்களாக இருந்தால் ஒவ்வொருவர் வீட்டிலிருந்தும் கட்டாயமாக இராணுவத்தில் மிலிட்டரி சர்வீஸ்ல அவர்கள் ஈடுபட வேண்டும். ஆனால் முஸ்லிம் அல்லாத ஜனங்கள் அந்த நாட்டில் வாழும் பொழுது அவர்கள் இராணுவத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விரும்பினால் நாட்டிற்காக சேரலாம். தேவையில்லை என்று சொன்னா அவர்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதற்கு பகரமாக அவர்கள் ஜிசியா கட்டிக் கொள்ளலாம். அந்த ஜிசியா வரியும் இவர்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள்? ஜிசியாவுடைய வரி என்பது இட் இஸ் a discriminatory tax. அது ஒரு பாராபட்சமான வரி. ஏழைகள் என்றால் ஒரு மாதிரி, பணக்காரர்கள் என்றால் ஒரு மாதிரி. அவர்கள் எந்த அளவிற்கு இதை சித்தரிக்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த ஜிஸ்யா வரி என்பது ஒரு மனிதன், ஒரு இந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவன் கட்டியே ஆக வேண்டும் என்று நிரூபித்தார்கள். இட் இஸ் a public humiliation. இந்துவாகவே ஒருத்தன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் அந்த ஜிஸ்யா வரியை கட்டுவது என்பது ஒரு பொது அவமானமாக பார்க்கப்பட்டது. அல்லது இந்த வரியிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று நினைத்து பல பேர் முஸ்லிமாக ஆகிவிடுவார்கள் அல்லவா? எனவே இந்த வரியை கட்டாயமாக திணித்தார்கள். ரெண்டே ஆப்ஷன் தான். இந்த ஜிஸ்யா வரியை நீ கட்ட வேண்டாம் என்று நீ நினைத்தால், என்னால ஏழைங்க கட்ட முடியாத, நீ இஸ்லாத்துக்கு வந்துடு. இல்லை, நீ கெட்டினா என்று சொன்னால் நீ ஒரு அவமானமான மனிதனாக நீ பார்க்கப்படுவாய். ரெண்டுல எது வந்தாலும் உனக்கு அந்த லாஸ் தான். உன்னுடைய கண்ணியமும் மரியாதையும் இழந்துதான் அந்த ஜிஸ்யா வரியை கட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், அலா மன் ஸலம முஆஹதன், உங்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு யார் அநியாயம் செய்தாரோ, அவ் இன்தகஸஹு, அல்லது அவருடைய பொருளிலே சேதம் விளைவித்தாரோ, யார் திம்மியாக உங்களுடைய ஆட்சியின் கீழ் மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்களோ, ஜிஸ்யா வரியை செலுத்திக் கொண்டு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அவருடைய பொருளை யார் அபகரிக்கிறாரோ, அவ் கல்லஃபஹு ஃபௌக தாஅதிஹி, அவர் ஒரு ஏழையாக இருக்கிறார், அவர்கிட்ட போய் நீ உன்னுடைய சக்திக்கு மீறி குடு என்று யார் அவரை நிர்பந்தப்படுத்துகிறாரோ, அவ் அகத மின்ஹு ஷைஅன் பிகைரி தீபி நஃப்ஸி, ஒரு மனிதர் ஜிஸ்யா வரி கட்டுவதற்கு மனம் இல்லை, அவரால் மக்களுக்கு தொல்லையும் இல்லை, அதே நேரத்தில் கொஞ்சம் காசா இருக்கு, இதையும் நாம் கொடுக்கணுமான்னு நினைக்கிறார், அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக யார் அதை பிடுங்குகிறார்களோ, இப்படி ஜிஸ்யா செலுத்தக்கூடிய மக்களுக்கு அநியாயம் செய்தால், அவர்களுடைய பொருட்களுக்கோ அவர்களுடைய பொருளாதாரத்திற்கோ சேதம் விளைவித்தால், அல்லது அவர்களிடமிருந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பொருட்களை பிடுங்கினால் என்ன ஆகும்? நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஅன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, அவருக்காக வேண்டி, அந்த இந்து சகோதரருக்காக வேண்டி நான் மறுமையில் வந்து வாதாடுவேன் என்று சொல்கிறார்கள். எந்த அரசர் அவருடைய ஆட்சி செய்து கொண்டிருந்தாரோ அவருக்கு நான் ரப்பிடம் போய் வாதாடுவேன். ஏனென்றால் அந்த அரசர், அந்த முஸ்லிமான அமீர் அங்கே வாழக்கூடிய திம்மியான மாற்று மத சகோதரருக்கு அநியாயம் செய்து விட்டார். அதற்கு பெருமானார் சொல்வது என்ன? நானே களத்தில் இறங்குவேன் என்று சொல்கிறார்கள். செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி காலத்தில் வசியத் செய்தார்கள், நபி அவர்கள் ஏற்படுத்திய இந்த ஆட்சியில் நல்லாட்சி முஸ்லிம்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு அடுத்த விஷயம் திம்மிக்களை பாதுகாப்பதை உங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இருக்கக்கூடிய ஈரானிய கவர்னர், அவருடைய பெயர் மஸ்ருபான். அவர் மஸ்ருபான் என்ற அந்த ஈரானுடைய ஒரு நான் முஸ்லிம் தலைவர், அவருக்கு கவர்னர் சுவைத் இப்னு முக்ரின் எழுதுகிறார், நீங்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் பொறுப்பில் வந்து விட்டீர்கள், நாங்கள் உங்களுடைய இடத்தை ஆட்சியை பற்றி பிடித்து விட்டோம், இப்போ முஸ்லிம்களுடைய ஆட்சி உங்களுடைய இந்த பாரசீக கண்ட்ரியில அமலாகிவிட்டது, நீங்கள் திம்மிக்களாக எங்கள் பாதுகாப்பில் வந்து விட்டீர்கள்,
அதனால் நீங்கள் ஜிஸியா செலுத்த வேண்டும். சொல்லிவிட்டு அந்த அரபி வாசகம் அப்படியே வருகிறது. வலாக்கின்னல் அமான அலா அன்ஃபுசிக்கும் வ அம்வாலிக்கும் வ மிலலிக்கும் வ ஷராயிக்கும் வலா யுகையிரு ஷைஇன் ஃபீ ஸாலிக். ஆனால் இந்த ஜிஸியாவை வாங்கிவிட்டு அதற்கு பகரமாக நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம்? உங்களுடைய உயிர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம், உங்களுடைய உடைமைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம், உங்களுடைய சொத்துகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம், உங்களுடைய தெய்வ வழிபாட்டு, உங்களுடைய ஷரியாத், உங்களுடைய மத விவகாரங்கள் என்னவோ அதற்கு நாங்கள் பாதுகாப்பு தருவோம். வலா யுகையரு ஷைஉம் மின் ஸாலிக். அதிலிருந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்தப்படாது. நீங்கள் தரக்கூடிய வரியை கொண்டு உங்கள் கோயில்களை பராமரிப்போம், உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் அதற்கு உதவுவோம், உங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாம் தருவோம். இதுதான் ஜிஸியாவுடைய நோக்கம். எப்படி மாற்று மத சகோதரர்களிடம் ஜிஸியாவை நாம் வாங்குகிறோமோ அது கொடுமைப்படுத்துகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களும் தங்களுடைய சொத்துக்களில் 2.5% ஜகாத்தாக கொடுத்துதான் ஆக வேண்டும். முஸ்லிமாக ஆகிவிட்டதனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று எங்கே இருக்கிறது? ஒரு திம்மி ஜிஸியா கொடுக்காவிட்டாலும் கூட பிரச்சனை இல்லை, அவரை நாம் அடித்து பிடித்து வாங்கக்கூடாது. ஆனால் ஒரு முஸ்லிம் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், சையத்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை, லவ் மனஊனி உனாகன் லஉகாத்திலன்னஹும். அவர்கள் ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அற்ப சொற்ப ஜகாத்தை ஒரு முஸ்லிம் தடுத்து நான் தரமாட்டேன் என்று சொன்னாலும் நான் நேரடியாக அவரோடு சண்டை செய்வேன் என்று சொன்னார்கள். இங்க யாருக்கு பாதிப்பு அதிகம்? முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் ஜகாத்தை கட்டாயம் தர வேண்டும். ஆனால் ஜிஸியா என்பது ஒரு ஜிம்மி முடியாவிட்டால் கொடுக்காமல் போவதற்கான ஒரு வழிவகை மார்க்கம் செய்து தருகிறது. இதெல்லாம் எப்போ தெரியும்? நம் பிள்ளைகளுக்கு ஹதீஸை படித்தால் தானே தெரியும், குர்ஆனை விளங்கினால் தானே தெரியும். தன்னுடைய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதை படித்துவிட்டு தன்னுடைய சக நண்பர்கள் மீடியாக்களில் அங்கே இங்கே இருக்கக்கூடிய படங்களை பார்த்துவிட்டு பேசும் பொழுதெல்லாம் கூனி குறுகி நிற்க வேண்டிய நிலை ஏன் ஏற்படுகிறது நம் பிள்ளைகளுக்கு? எத்தனை இடத்தில் எத்தனை பிள்ளைகள் இப்படி ஒரு விஷயத்தை சந்தித்திருப்பார்கள். நமக்கு காதுக்கு வந்தது ஒண்ணுதான், ஆனால் தெரியாதது நிறைய. எனவே சுதந்திரத்திற்காக நம் முன்னோர்கள் பாடுபட்டார்கள். அந்த தியாகத்தை நினைவு கூறுகிறோம், அந்த தியாகத்தை நாம் கொண்டாடுகிறோம். எத்தனை லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நாம் நிம்மதியாக இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்களே, அந்த தியாகத்தை எப்பொழுது நினைவு கூற போகிறோம்? அந்த தியாகத்தை பற்றி எப்பொழுது நாம் பேச போகிறோம்? அதை எப்பொழுது நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? அடுத்த தலைமுறைக்கு இந்த அற்புதமான மார்க்கத்தை எப்படி தரப்போகிறோம்? அதற்கு என்ன நம்மகிட்ட பிளானிங் இருக்கு, என்ன திட்டம் இருக்கிறது? ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை, நம்முடைய பிள்ளை இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்? அந்த மார்க்கம் தானே தாயை மதிக்க வேண்டும் என்று சொன்னது, அந்த மார்க்கம் தான் தந்தையை நீ மதிக்க வேண்டும் என்று சொன்னது. தாயின் காலடியில் சொர்க்கம், தந்தை அதனுடைய வாசல் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தை நாம் கொடுக்க மறுத்தால், பள்ளிக்கூடம் போகக்கூடிய, கல்லூரி போகக்கூடிய, கண்ட திரைப்படங்களை சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் மிக மோசமானது என்று விளங்குவார். அதற்கு பெற்றோர்கள் காரணமாக விடுவார்கள். நாளை மறுமை நமக்கும் கேள்வி இருக்கிறது. இப்படி ஒரு பையன் வழி தவறி போவதற்கு பெற்றோர்களாகி நீங்கள் தானே காரணம். ஏன் அவனுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லை? ஏன் தீனை தரவில்லை? ஏன் குர்ஆனை ஹதீஸை படிக்கவில்லை? அவன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்துவிட்டு மார்க்கம் மோசமானது என்று நினைக்கக்கூடிய நிலையில் ஏன் தள்ளினீர்கள்? நாளைக்கு ஒரு பையன் இந்த ஜிஸியா வரியை பற்றி கேட்டால் கூட நம் பிள்ளைகள் சொல்ல தெரியாது. அப்படியா இருக்கலாம், தெரியலப்பா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா காரணம், அந்த புக்கில் ஒரு காஷன் நோட், எச்சரிக்கை குறிப்பு என்று போட்டு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. No one should held responsible today for the event of the past. இது எப்படிப்பட்ட ஒரு விஷமத்தனமான வார்த்தைன்னு பாருங்க. முற்காலத்தில் நடந்துவிட்ட இது போன்ற தவறுகளுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய யாரும் பொறுப்பல்ல. இது எப்படி இருக்கு? ஒரு பையனை கூப்பிட்டு, உங்க அத்தா இவ்வளவு மோசமானவர், உங்க மாமா இருக்காரு இவ்வளவு கேவலமானவர், உன்னுடைய சச்சா இருக்காரு மிக மிக மிருகத்தனமிக்க கொடூரமானவர். பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, இவருடைய மாமா இப்படி, இவருடைய அப்பா இப்படி, இவருடைய சச்சா இப்படி, ஆனா இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எப்படி பார்ப்பார்கள்? பாவம், இவன் அப்பாவிதான்ப்பா, இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா பார்ப்பாங்க. அதே ரத்தம் தானே இவனிலிருந்து ஓடுகிறது. இதை எப்படி ஒரு வார்த்தை, எச்சரிக்கை பதிவு,
இதை வைத்து நீங்கள் தற்காலத்தில் வாழக்கூடியவர்களை கணக்கு போடாதீர்கள் என்று சொல்வதன் மூலமாக அவனையும் நீ அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்பதை அங்கே அவன் பதிக்கிறான். இதையெல்லாம் தெரியாமல் நாம் என்னவோ மாட மாளிகைகளை கட்டுவது நம்முடைய வியாபாரம், நம்முடைய சொத்து, அடுத்த தலைமுறையினுடைய மூளை இங்கே பாதிக்கப்படுகிறது, அடுத்த தலைமுறையினுடைய சிந்தனை சிதைக்கப்படுகிறது, முஸ்லிம்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய உள்ளத்தில் தப்பான கருப்பான சித்தாந்தங்கள் விளைவிக்கப்படுகின்றன. இதை சாதாரண விஷயமாக நாம் கடந்து போய்விடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய மக்தப் மதரசாவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக மிக முக்கியமாக வரலாற்றை பற்றிய ஒரு சில விஷயங்கள், குறைந்தது சுதந்திர வரலாற்று வீரர்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே. யார் யார் இருந்தா, என்ன செய்தார்கள், எங்கே எப்படி நடந்தது, அதை உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லையா? இங்கே பள்ளியிலே நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். குறைந்தபட்சம் இன்றைக்காவது உங்களுடைய விடுமுறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் அசர் மக்ரிபில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நோட், ஒரு பேனாவோடு அனுப்பி வையுங்கள். அவர்கள் வரலாறுகளை முழுசா சொல்ல முடியாது, ஒரு 50 பேரையாவது தெரிந்து கொள்ளட்டும். இவர்கள்லாம் நம்ம இன்னைக்கு சுவாசிக்கக்கூடிய சுதந்திர காற்றிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். அதன் மூலம் அடுத்த தலைமுறை நாளைக்கு எவனாவது ஸ்கூல்ல கேட்டானா இவர் அப்படி அல்ல என்று சொல்வதற்கு நம் பிள்ளைகளுக்கு விஷயம் சரக்கு இருக்க வேண்டும். எனவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். மார்க்க ரீதியாகவும் நாம் முன்னேற வேண்டும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மண் ரீதியான அறிவிலையும் நாம் முன்னேற வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை தருவானாக. தெளிந்த சிந்தனையோடு தீனிலேயும் துன்யாவிலேயும் செல்ல